விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ராகு பகவானை பற்றி சொல்ல போகிறேன். மகர ராசியில் 3 நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். 3 பேருக்குமே ராகதிசை கண்டிப்பாக வரும். ஒரு 45 வயசு தாண்டினவங்களுக்கு ராகதிசை முடிஞ்சிருக்கும், சரியா? அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு 40 வயசுலேயே ராகதிசை முடிஞ்சிடும். அவிட்டம், திருவோணத்துக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். ஸோ ராகதிசையை தாண்டி இருப்பீங்க. ராகதிசை முடித்தவர்களும் இந்த வீடியோ பதிவை பார்க்கலாம். ஏன்னா அந்த தகவலை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ராகுவை பற்றி பேசினா நமக்கு தான் அந்த தசா முடிஞ்சு போச்சே, இதை பற்றி எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் இது பொதுவான வீடியோ தான், 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும். ஏன்னா ராகு பகவான் ஜனன ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்காரோ அந்த அமைப்பின் பலன்களை வாழ்நாள் முழுக்க கொடுப்பாரு. அதுபோக அவர் கேந்திரத்தில் இருந்தாலும் எந்த கிரகத்துக்கு கேந்திரமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்தின் தசை நடக்கும்போதும் தன்னோட பங்களிப்பை கொடுப்பாரு. அதுபோக மகர ராசிக்கு நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தி நடக்கும். இப்போ மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கும். கொஞ்சம் வயதானவர்களுக்கு புதன் திசை நடக்கும். கூடுதல் வயதானவர்களுக்கு கேது திசை நடக்கும் மகர ராசியில். ஓகே, இப்போ கேது திசை நடக்கிறவங்களுக்கும் ராகுவினுடைய பாதிப்பு இருக்கும். ஏன்னா கேதுவுக்கு 7ஆம் இடத்துல தான் ராகு இருப்பார். ராகுவும் கேதுவும் ஒரே கிரகங்கள் தான், 2ஆக பிரிக்கப்பட்டவை. அதுபோக குரு திசை, சனி திசை, புதன் திசை இவங்களுக்கு ராகு திசை ஏற்கனவே முடிஞ்சிருக்கும். முடித்து போனாலுமே உங்களுக்கு அந்த கிரகத்துக்கு கேந்திரமாக ராகு இருந்தார்னா கண்டிப்பாக அதோடைய பலன் எடுத்து செய்வார், சரியா? இப்போ நீங்கள் மகர ராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. குரு இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, கடகத்தில் இருக்கிறாரு, சரியா? 7ஆம் இடம் கடகத்தில் இருப்பார். லக்கணம் மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு இருப்பார். நல்ல அமைப்பு தான். குரு திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். மகர ராசி மேச லக்கணத்தில் குரு திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். அந்த குருவுக்கு 4ஆம் இடம் துலாமில் ராகு இருந்தார்னா கண்டிப்பாக அவர் அந்த தசையில் சில பாதிப்புகளை உண்டாக்குவார். ஏன்னா குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. குரு கடகத்தில் இருக்கிறாரு, ராகு துலாமில் இருக்கிறாரு. அப்போ லக்கணத்தில் கேது இருக்காருன்னு அர்த்தம், மேச லக்கணத்தில் கேது இருக்காருன்னு அர்த்தம். இருக்கட்டும், எதுக்கு சொல்ல வரேன்னா, குரு திசை நடந்தாலும் அந்த ராகுவின் தாக்கம் இருக்கும். ராகு எங்கே இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ குரு திசை நடக்கும்போது அந்த ஜாதகருக்கு தொழிலும் மனை விஷயத்திலும் சரி சில பிரச்சனைகளை கொடுப்பார். தொழில், கூட்டாளிகள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், மனைவி, இணக்கம், இன்டகிரேஷன், உறவு முறை, இதில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். அவர் இந்த துலாமல் இருக்கிற நிலைமையை பொறுத்து. ஏன்னா அவர் அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்படி நீங்கள் எடுத்துக்கணும், சரியா? உங்களுக்கு குரு திசை நடந்தாலும் சரி, சனி மகா திசை நடந்தாலும் சரி, புதன் திசை நடந்தாலும் சரி, மற்ற திசைகள் நடந்தாலும் சரி, ராகு எந்த கிரகத்துக்கு கேந்திரமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்தின் தசையில் தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பாரு. அவருடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுபோக மனித உயிரினத்துக்கும் ராகு ரொம்ப முக்கியமாக இருக்கிறாரு. ஒரு மனிதன் பிறப்பதற்கு ராகு தான் முக்கியம். உயிர் அணு உருவாக்குவதில் அந்த விந்து நாதன் அப்படின்னு சொல்கிறதுல ராகுக்கு ஒரு முக்கியம் இருக்குது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன். அந்த ஆத்மகாரகன் சூரியன் நீசமடைகிறதே துலாமில் ராகுவின் நட்சத்திரம் சுவாதியில் தான். ஏன்னா சூரியனுக்கே ஒரு ப்ராக்கெட் போடுறவர் ராகு. இப்போ ராகுனால என்ன சொல்கிறோம், நம்ம பாட்டன் உறவுக்காரன் அப்படிங்கிறோம். நம்ம அப்பாவுடைய அப்பா 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு தாத்தான் எப்படி இருந்தானோ அவனை மாதிரி அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பிறப்பான். நமக்கு தெரியும், அப்பா ஜாயில் இருக்க மாட்டான், ஆனால் அப்பா ஜாயில் இருப்பான். தாத்தா சாயல் அப்படியே இருப்பான். சொல்லுவாங்க, உரிச்சு வச்ச மாதிரி உங்கள் தாத்தா மாதிரியே இருக்கானே அப்படிம்பாங்க. சினிமா படத்தெல்லாம் நிறையா காட்டுவாங்க இதை. ஆனால் நிஜ வாழ்க்கையில் இருக்குது, ரேராக இருக்குது. அந்த எதுக்குன்னா தகப்பனுடைய விந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த விந்துதில் அந்த இந்த தகப்பனுடைய விந்துக்கும் தாயோடைய அண்டத்துக்கும் தான் இடையில குழந்தை பிறக்குது. அந்த தகப்பனுடைய விந்தில் அந்த ஜீனை கொண்டு வருவது ராகு தான். அதனால் ஒரு உயிர் பிறக்குதுன்னா அதில் ராகுவுடைய அம்சம் இல்லாமல் பிறக்க முடியாது. ஏன்னா ராகு அத்தனைக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறாரு. அதுபோக கர்ம பலனை கூட்டுறவர் அவர் தான். ஒரு உயிர் பிறந்துருச்சுன்னா அந்த உயிர் எதுக்கு பிறந்திருக்கு? போன பதிவில் செஞ்ச கர்மத்தை கழிக்க தான் பிறந்திருக்கு. அந்த கர்மத்தை எப்படி கழிக்கும்? நல்ல வழியில் கழிக்குமா, கெட்ட வழியில் கழிக்குமா, அதை குறிக்கிறவர் ராகு பகவான் தான். அதுபோக ராகு ஒரு மரத்தின் உச்சாணி கொம்புனா அப்படின்னா அது ஒரு மனதில் உயரத்துக்கு கொண்டு போயிடுவார். உயரத்துக்கு ரொம்ப டாப் லெவலில் கொண்டு போவார் நல்ல நிலமையில் இருந்தால். ஆனால் அவருடைய தசா முடியும் போது என்ன பண்ணுவார்னா, அந்த 18 வருஷம் முடிகிற காலகட்டத்தில் ஒரு ஞானத்தை போதிச்சு அவனை கீழே கொண்டு இறக்கி விட்டு போயிடுவார். கேது ஆணிவேர். ஒரு மரத்துக்கு ஆணிவேர் கேதுனா உச்ச கொம்பு உச்சாணி கொம்பு ராகு. ஸோ 2 பேத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கும். ஓகே நேயர்களே, அப்பேற்பட்ட ராகு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மகத்தான நன்மைகளை பெறுவார். அதுபோக ராகு ஒரு கருப்பு கிரகம், கருநாகம், அடர்ந்த இருட்டு, அதாவது ஒரு வெளிச்ச புள்ளி இல்லாத இடம்,
கேது வந்து வெளிச்ச புள்ளி உள்ள இடம். கேது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. கேதுவின் நிழல் எப்படி இருக்கும்னா, அதிகாலை பூபாலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வர வெளிச்சம், அதுபோல் அந்தி சாயும்போது உள்ள வெளிச்சம், கீழ்வானத்தில் வந்து சிகப்பாக இருக்கும், அதுதான் கேது. அதுதான் கேதுவை செந்நாகம் அப்படிங்கிறோம். ராகு வந்து கருநாகம். கருநாகம்னா வந்து எப்படின்னா டார்க், பியூர் டார்க். அதாவது அந்த இருட்டுக்குள்ளே ஒரு மனிதன் போனான்னா அவனுடைய நிழல் கூட தெரியாது. ஒரு யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு அமைப்புக்கு சொந்தக்காரன் ராகு. அதனால தான் ராகு சொல்லுவாங்க விடாது கருப்பு அப்படிம்பாங்க. அது விடவே விடாது, நம்ம கர்ம பலனை இழுத்துக்கிட்டே தான் போகும். ஸோ ராகு வந்து ஒரு உயிர் பிறப்பதற்கும் ஒரு உயிர் இறப்பதற்கும் நிறைய ஒரு சம்பந்தத்தை கொண்டு வராரு. இதோடைய தத்துவத்தை நிறைய பேசிட்டு போகலாம். அதை சொன்னோம்னா வந்து அது வேறு மாதிரி போகும், வேதாந்தம் பேசுகிற மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. மகர ராசிக்கு வந்து ராகுவின் மகத்துவம் என்ன, பலன்கள் என்ன, லக்கண ரீதியாக பலன்கள் என்ன, தசாபுத்தியில் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. வீடியோவில் இருந்து கூட கொஞ்சம் கூடலாம். நான் கொஞ்சம் பேசுவேன். நான் பொதுவாகவே கொஞ்சம் கூடுதலாக பேசுவேன், விஷயத்தோடு தான் பேசுவேன். கேட்குறவங்களுடைய மைண்டை பொறுத்து இருக்குது. சரியாக நேரில் எல்லாருக்குமே எல்லோரும் பிடிக்கிறது கிடையாது. அதுபோல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பார்க்குறாங்க. போதி ஜோடியத்தில் நான் போடுற ராசிக்கு போடுற வீடியோவில் நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்க்குறதுல நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க. அதுதான் எனக்கு பெருமை. நீங்கள் பேசுகிறது நல்லா இருக்குது சார் அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகுது, ஏன்னா நான் கொஞ்சம் வேலைகளும் பார்க்குறேன். கோயில் குளத்துக்கு போவேன். பூஜை புனஸ்காரம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுபோக ஜாதகம் பார்க்குறது, சேனலில் பேசுகிறது, என்னுடைய தனிப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே நான் வந்து கலந்து தான் பார்க்குறேன். சில நேரத்தில் எனக்கும் உடல்நல பிரச்சனைகள் வந்துடும். அதனால் சில நேரங்கள் ஒரு 4-5 நாள் கொஞ்சம் டச்சில் இல்லாமல் இருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நானும் ஒரு சாதாரண மனிதன் தானே. ஓகே நேயர்களே, இப்போ வந்து ராகுவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, ராகு வந்து மகர ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. வருகிற 18/5/2025 ராகு 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துல ராகு எப்படி சார், அதை தான் இப்போ கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் ராகுவை பற்றி உள்ளே போவோம். உங்கள் ஜாதக லக்கண ரீதியாக தசாபுத்தி பரிகார வழிபாடு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். அறிந்தது இறைவன் கொடுத்த அருளால் நான் புரிஞ்சது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. இப்போ வந்து ராகு 2ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 2ஆம் இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி சனி பகவான் கூட ஒரு சேர்க்கையில் இருக்கிறார். இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அது நிறைய பேருக்கு சங்கடமாக இருந்தது. என்னடா இவன் மறுபடியும் ஒரு முடிச்சு போடுறானேன்னு. நான் முடிச்செல்லாம் போடலை, உண்மையை தான் சொல்கிறேன். வருகிற 12ஆம் தேதி பரிபூர்ணமாக ராகு இணைகிறாரு. ஜனவரி 12ஆம் தேதி ராகுவும் சனியும் பரிபூர்ணமாக இணைகிறாங்க. மகர ராசிக்கு அது கொஞ்சம் பின்னடைவு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்ற கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுத்தாலுமே உங்கள் ராசிநாதன் ராகு பிடியில் போகிறாரு. ராகு என்ற இருட்டுப்படிக்குள்ளே சனிங்கிற ஒரு பாவ கிரகம் போகுது. சனி பகவான் வந்து ஒரு கர்ம காரகன், கர்மத்துக்கு பலனை கொடுக்குறவர். ராகு வந்து கர்மத்தை உண்டாக்குறவர். ஸோ கர்மம் சம்மந்தப்பட்ட காரியாதிபதிகள் 2 பேர் சேர்றாங்க. கர்மம் சம்மந்தப்பட்ட காரியத்தை செய்கிற 2 பேர் வந்து ஒன்றா இணைகிறாங்க. கவனமாக இருக்கணும். 12/1/2025 15/12/2025 வரைக்கும் மகர ராசினியர்கள் செய்கிற காரியங்கள் வந்து நேர்மறையாக இருக்கணும். எதிர்மறையாக எதுவும் செஞ்சிடாதீங்க. ஓகே, பாவ செயல் நண்பர் எதுவும் செஞ்சிடாதீங்க. நியாய தர்மமாக இருந்தீங்கன்னா பிற்காலம் நல்லபடியாக இருக்கும். அதுபோக ஏன்னா கர்மக்காரர்கள் ஒன்று சேர்றாங்க. ராசிக்கு எந்த இடத்துல சார் ஒன்று சேர்றாங்கன்னா 2ஆம் இடம் 3ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், தைரியஸ்தானம். ஸோ குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், பொருள் இழப்பு இருக்கலாம், கடன் வாங்கலாம், பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருக்கலாம், சொல்ல காப்பாற்ற முடியாமல் போகலாம், கண் பிரச்சனை வரலாம், முகத்தில் சில பிரச்சனைகள், தழும்பு பருக்கள் வரலாம். அதுபோக வந்து 3ஆம் இடம் தைரிய வீரிய காரிய சகாயஸ்தானம், கொஞ்சம் வேலைகளில் இழுபறி இருக்கலாம். ஒரு வேளை டக்குன்னு முடியாது, இழுத்துக்கிட்டே இருக்கும், காரிய தாமதம் இருக்கும், காரிய தடங்கள் இருக்கும், காரிய விக்னம் இருக்கும். சரி, இப்படி சில அசுப பலன்களெல்லாம் ராகும் சனியும் சேர்ந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து மகர ராசிக்கு வந்து அடுத்து வருகின்ற நாட்களில் நடக்கும். இது போக நான் மற்ற வீடியோக்களும் போடுவேன், அந்நேரம் சில யோகங்களும் சொல்லுவேன். ஏன்னா சொல்ல வேண்டிய என்னோடய கடமை. இது வந்து அமைப்பு, இது எல்லாத்துக்குமே இருக்குமானா இருக்காது. சில பேருக்கு இருக்கும். மகர ராசியில் சனி ராகு சம்பந்தம் சரியில்லாதவர்களுக்கு இருக்கும் ஜனன ஜாதகத்தில். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரியா? அதனால் பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ வந்து அடுத்து வருகின்ற நாட்களுக்கு மகர ராசிக்கு ரிலேட்டடான வீடியோ தான். கேட்கலாம், உங்களுடைய மனதை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ சனி ராகு என்னவோ இருக்குது, அது ஒரு பக்கம் அடுத்து வரப்போகுது. இருந்தபோதிலும் இப்போ ராகுவை பற்றி இந்த வீடியோவில் சொல்லுவோம். ராகு ஒரு சாயா கரகம், சர்ப்ப கரகம், நிழல் கரகம், மேஜிக் பண்ணுற கரகம், பச்சவந்தி கரகம். அவருக்குன்னு வீடு எதுவும் கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். இப்போ அவர் வந்து அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, கும்பத்தில் இருக்கிறாரு. கும்பம் வந்து ஒரு ஞான வீடு. ராகு எப்படி சார் அப்படின்னா, ராகு வந்து நல்ல நிலமையில் இருந்தால் அவர் ஒரு ஆன்மீகத்தை கொடுப்பாரு, கெட்ட நிலையில் இருந்தால் ஆடம்பரத்தை கொடுப்பாரு, அட்டகாசத்தை கொடுப்பாரு, அட்டுவலித்தை கொடுப்பாரு. அது எப்படின்னா, தலைனா வாழை கட்டுவார், வால்னா தலையை கட்டுவார். அது ஏற்கனவே பாம்பு அல்லவா, பாம்பு எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. அதுபோல் தான் அவரோட குணாதிசயமும் இருக்கும். இருந்தபோதிலும் கும்பம் சனி பகவான் வீடு. அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் எங்கே சார் இருக்கிறாருன்னா, அவரும் பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு போயிடறாரு, மீனத்துக்கு போகிறாரு. மீனம் ஒரு குருவின் வீடு.
ஸோ சனி பகவான் வந்து ஒரு நேரத்தில் 3 அட்டாக்கில் இருக்கிறாரு. 3 பேரோட சம்பந்தத்தை புரிகிறாரு. யார்? சனி பகவான் வீடு, கர்ம பலனை கொடுக்குற ஒரு வீடு. அதுபோக குரு, ஆன்மீக கிரகம். அதுபோக அவர் எந்த சாரத்தில் இறங்குறாருன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இறங்குறாரு. யார்? ராகு பகவான். அதுவும் குரு தான். ஸோ குரு ப்ளஸ் சனி இவங்களுடைய காம்பினேஷனில் தான் ராகுவனுடைய பலன்கள் இருக்கும். இப்போ ராகு பயிற்சி வந்து மகர ராசி நேயர்களுக்கு முதல்ல ஒரு 6 மாதம் எப்படி சார் இருக்கும்? மே 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 18 வரைக்கும் ஒரு 6 மாதம் எப்படி சார் இருக்கும்? ஒரு 6 மாதம், மே மாதத்துலேருந்து எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்களேன். டிசம்பர் 25 வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ராகு வந்து சனி பகவான், குரு பகவான் இவங்களுடைய காம்பினேஷனில் தான் கொடுப்பாரு. இதில் வந்து குரு வந்து ராசி பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு போயிடுவார், மிதுனத்தில் போயிருப்பார். சனி பகவான் 3ஆம் இடத்துல குரு வீட்டில் இருப்பார். இந்த காம்பினேஷனில் தான் பலன் நடக்கும். இந்த பலன்களை வந்து நான் அடுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் போட்டுறேன். ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அது வந்து நிகழ்காலத்தில் ராசிக்கு நடக்கிறது. இப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்கள் கோச்சாரத்துக்கும் உங்கள் ஜனன ஜாதத்துக்கும் உள்ள கம்பேரிசனை போடுறேன். ஓகே. இருந்த போதிலும் ராகு பயிற்சி வந்து மகர ராசிக்கு வந்து பெருசாலாம் பாதிக்காது. சரியா? இடமாற்றம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், துயரம் இருக்கும், குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 1 2 3 12 இந்த அமைப்பில் தான் வந்து ராகு பயிற்சி இருக்கும். ஏன்னா குரு வந்து 3 12 கூடையவன். சரியா? கொஞ்சம் வந்து இருக்கிற இடத்த விட நகண்டு போக வைப்பார், தூர தேசத்துக்கு அனுப்புவார். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். அதுபோக ராகு 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடத்தை வர பார்ப்பார், தான் சொந்த வீட்டே பார்ப்பார். ஸோ அடுத்த குரு பயிற்சியும் வந்து மகர ராசிக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. சரியா? நான் உள்ளதை சொல்லுவேன், இல்லாதெல்லாம் சொல்கிறது கிடையாது. உள்ளதை சொல்கிறதுல எந்த தயக்கமும் கிடையாது. நமக்கு எதுவுமே நேரடியாக ஃபேஸ் பண்ணுறது தான். அதான் ஒரு ஜோதிடருக்கு அழகு. ஒரு ஜோதிடர் வந்து நீதிபதி மாதிரி இருக்கணும். வேண்டியவன் வேண்டாதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு ராசிக்கு நம்ம உள்ளதை சொல்லணும். அதுக்கு மேலே ஏற்றுக்கிறது கேட்குறவங்களோட மனநிலையை பொறுத்து. ராகு பயிற்சி வந்து ஓரளவு மத்தியம பலனை கொடுக்கும். சனி பயிற்சி நல்லாயிருக்கும், 2 வருஷம் நல்லாயிருக்கும். அதில் முதல் ஒரு 9 மாதம் நல்லா இருக்காது. சரியா? மே மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நல்லா இருக்காது. டிசம்பருக்கு மேலே நல்லாயிருக்கும். குரு பயிற்சி அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. 12 கூடியவன் 12க்கு 7ஆம் இடத்துல உட்காருவான், 3 கூடியவன் 3க்கு 4ஆம் இடத்துல உட்காருவார். ஸோ 2மே மறைவு ஸ்தானம் தான், 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான். அதனால் பெருசாலாம் குரு பயிற்சி வந்து மகர ராசிக்கு வந்து இந்த தடவை வாரி வழங்க போகிறது கிடையாது. அதுபோல் குருவும் மகர ராசிக்கு வேண்டிய கிரகமும் கிடையாது. அவர் வந்து அயன சேன போக ஸ்தானாபதி, தைரிய ஸ்தானாபதி தான். ஓகே. குருவை இதுக்குள்ளே ரொம்ப கொண்டு வர வேண்டாம், சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். வார்த்தை சொல்கிறேன் நான், நீங்கள் இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2025 நடக்கிற குரு பயிற்சி, ராகு பயிற்சி இது நல்லா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. கேதுவும் அந்த அளவுக்கு சிறப்பாக கொடுக்க மாட்டார். சிம்மத்தில் போய் உட்காராரு, 8ஆம் இடத்துல உட்காராரு. இவர் வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கும், உறவுகளில் பிரிவு இருக்கும். சரியா? தகப்பன் வழியில் பிரச்சனை இருக்கும், சகப்பன் வழி சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும். இப்படி சில பலன்களை தான் ராகு கேது பயிற்சியும் கொடுக்கும், குரு பயிற்சியும் கொடுக்கும். சனி பகவான் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு, டிசம்பர் மாதத்துக்கு மேலே கொடுப்பாரு. ஓகே, சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டாம். இப்போ ராகு எப்படி சார் அப்படின்னா, ராகு ஒரு சாயா கலகம், சர்ப்ப கலகம், பச்சோந்தி இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாரு. ராகு வந்து இப்போ உங்களுக்கு ராகு திசை முடிந்தவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படும். ஏன்னா குரு திசையில் ஏற்கனவே சொல்லிட்டு கேந்திரமாக இருந்தாலும் பலன்களை கொடுப்பாரு. ராகு வந்து லக்கணத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த லக்கண பலனை வந்து எப்போ கொடுப்பாருன்னா தன்னோட தசாபுத்தியில் தான் கொடுப்பாரு. அதுபோக நேச்சுரலாக வாழ்நாள் முழுக்க பலன்களை கொடுப்பாரு. ராகு லக்கணத்தில் இருக்கிறார் சார் அப்படின்னு சொல்லவங்களுக்கு, ராகு வந்து பொதுவாக வந்து 5 வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இயல்பு நிலையில் இருப்பார், அதாவது அவருடைய ஒரிஜினல் தன்மையில் இருப்பார். எப்படின்னா மகரம், மேசம், கடகம், ரிஷபம், கன்னி இந்த 5 வீட்டில் இருந்தார்னா ராகு நல்ல நிலைமையை கொடுப்பாரு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி இந்த 5 வீட்டில் இருக்கணும். மகரம், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி இந்த 5 வீட்டில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. மகரம் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு தான். சரியா? செவ்வாவுடைய சர வீட்டில் இருக்கலாம், அதுபடி சுக்கிரனுடைய ஸ்திர வீட்டில் இருக்கலாம், சந்திரன் வீடு கடகத்திலையும் இருக்கலாம், அது மாதிரி புதனுடைய உச்ச வீடு கன்னியிலையும் இருக்கலாம். இதில் வந்து ரொம்ப அவருக்கு பிடித்த வீடு வந்து மகரமும் கன்னியும் தான் வந்து ரொம்ப பிடித்த வீடு. அதுக்கடுத்து ரிஷபம், அதுக்கடுத்து வந்து மேசம், அதுக்கடுத்து கடகம். வாட்டவர் மேபி 5 வீட்டில் இருக்கிற ராகு வந்து பொதுவாக அந்த ஜாதகனுக்கு நல்லதை செய்வார், சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஆனால் ஜாதகனை ஓரளவுக்கு நல்ல நிலை கொண்டாடுவார். நல்ல நிலைமைக்குன்னா எப்படின்னா சார் அப்படின்னா, நல்ல நிலைமைனா எந்த அளவுக்குன்னா பொருளாதார நிலையில் நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவார், பேரும் புகழையும் கொடுப்பாருங்க. இந்த 5 இடத்துல ராகு இருக்கிறவங்க வாழ்க்கையை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ கேட்குற மகர ராசி நேயர்களுக்கு தெரியும், இந்த 5 ராசியில் ராகு இருந்தாருன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனை இருந்திருக்கும், உறவு முறையில் பிரச்சனை, ஏதோ ஏற்றையாருக்கு இருந்திருக்கும். ஆனால் பேரும் புகழும் இருப்பாங்க, ஒரு கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டியாக இருப்பாங்க, பாப்புலாரிட்டியாக இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம் சார், எனக்கு வந்து கண்ணியில் ராகு இருக்கிறாரு, ஓரளவு நான் நல்லா சம்பாதிச்சிருக்கிறேன், பிரச்சனை இல்லை, பேரும் புகழுமாக இருக்கேன், ஏதோ வாழ்கிறேன், ஒரு ஆவரேஜாக இருக்கிறேன் அப்படின்னு நிலையை கொடுத்துருவார். ஓகே. அடுத்து வந்து ராகு வந்து ராசிக்கு 9 11ஆம் இடத்துல இருக்கணும். 5 9 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ மகரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, இது அடுத்த ஆப்ஷன். மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, ராகு வந்து 5ஆம் இடத்துல இருக்கணும், ரிஷபத்தில் இருக்கலாம், 9ஆம் இடம் கன்னியில் இருக்கலாம், 11ஆம் இடம்
விருச்சிகத்தில் இருக்கலாம். ஆனால் விருச்சிகத்தில் இருக்கிற ராகு சில கெட்ட பழக்கங்கள் கொடுப்பாரு. செவ்வாயோட நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால் மகர ராசிக்கு 11ஆம் இடம் விருச்சிகத்தில் ராகு இருக்குது. அந்த அளவுக்கு நல்லது அல்ல. சரியா? ஆனால் லக்கண ரீதியாக 11ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். விருச்சிகம் வந்து ராகுக்கு பிடிக்காத விடுங்க. நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் விருச்சிகத்தில் ராகு இருக்கோ அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. கெட்ட பழக்க வழக்கம் நிறையா இருக்கும். எதனாச்சும் கம்ப்ளைண்ட்டில் இருப்பாங்க, வியாதி இருக்கும், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனை கம்ப்ளைண்ட்டில் இருப்பாங்க. அதனால் விருச்சிகத்தில் இருக்கிற ராகு அந்தளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கறது இல்லை. அதுபோக ராகு வந்து பாவகிரகங்கள் தொடர்பில் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை எதுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன்னா, அடுத்து 2ஆம் இடத்துக்கு ராகு வராரு. தனா குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு. அதனால் ராகுவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராகு வந்து பாவகிரகங்கள் தொடர்பில் இருக்கக்கூடாது. சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கவே கூடாது. அதுபோக அமாவாசை சந்திரன் தொடர்பில் இருக்கக்கூடாது. அமாவாசை சந்திரனா எப்படின்னா, சந்திரன் வந்து சூரியனுக்கு கேந்திரத்தில் இருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. கேந்திரத்தை விட்டு உள்ளே இருந்தாருன்னா பிரச்சனை. சூரியனுக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடம் 1ஆம் இடம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சரியா? சுருக்கமாக திதிப்படி சொன்னோம்னா, அவர் வந்து தேய்பிறை அஷ்டமிலிருந்து வளர்பிறை பஞ்சமி வரைக்கும் அவர் வந்து ஒளி இல்லாமல் தான் இருப்பார். சரியா? யார்? சந்திரன். அதனால் அது வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் வந்து இருள் சந்திரன் அர்த்தம். சந்திரனுக்கு ஒளி இல்லைன்னு அர்த்தம். அது அமாவாசைக்கு பிறந்தாங்கன்னா சுத்தம். அமாவாசை சந்திரனும் ராகும் சேரக்கூடாது. ஸோ சனி பகவான் வந்து அமாவாசை சந்திரன், ராகு, சனி, செவ்வாயும் கூட சேரக்கூடாது. சேராமல் இருந்தாருன்னா ஜாதகம் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ வந்து குரு கூட சேரலாம், சுக்கிரன் கூட சேரலாம், தனித்து புதன் கூட சேரலாம். இந்த 3 கிரகங்கள் கூட சேரலாம். இந்த கிரகங்களோட பார்வைக்கு வரலாம். சேர்ந்த காட்டில் ராகு குரு பார்வைக்கு வருது நல்ல அமிர்தமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராகு வந்து தனுசு மீனத்தில் இருக்கலாம். நல்ல பலங்களை கொடுப்பார் ஓரளவு. சொன்ன 5 வீடை தவிர தனுசில் இருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பார். கோதண்ட ராகும்பாங்க. தனுசு குருவின் வீட்டில் இருக்கிற ராகு நல்ல பலங்களை கொடுப்பாரு. மீனத்தில் இருந்தாலும் ஓரளவு சுமாரான பலங்களை கொடுப்பாரு. ஓகே. மிதுன ராகுவும் நல்ல பலங்களை கொடுப்பாரு. நல்ல ஒரு அறிவாளி ஆக்கிடுவார். மிதுன ராகு வந்து நல்ல ஒரு பலங்களை கொடுப்பாரு. ஸோ ராகுக்குன்னு ஆப்ஷனான வீடு 3 வீடு இருக்குது. மிதுனம், தனுசு, மீனம். முதலுக்கு மோசம் இல்லை. மற்ற 5 வீட்டில் இருந்தாருன்னா இன்னும் கூடுதல் நல்ல பலங்களை கொடுப்பாரு. லக்கணத்தில் இருக்கிறார் என்னையா பலன்கள் அப்படின்னு சொன்னோம்னா, லக்கணத்தில் ராகு இருக்கிறாருன்னா ஆள் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஹைட் அண்ட் வெயிட் கரெக்டாக இருக்கும். ஹைட்டாக வளர்ந்துருப்பாங்க. உடம்பு அது வளர்த்தி கேட்ட உயரம் இருக்கும். அது எப்படின்னா சதையும் உடலும் உயரமும் கரெக்டாக இருக்கும். ஆள் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் நீட்டாக இருக்கும். சரியா? பார்க்க வசீகரமாக இருப்பாங்க. ஃபேராக இருப்பாங்க. ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். மற்றவங்க நம்ம பேச்சை கேட்கணும்னு நினைப்பாங்க. முன்கோபம் இருக்கும். அவசர குணமும் இருக்கும். மனதில் வந்து தேவையில்லாத கவலைகள் இருக்கும். பிறர் ஓசைகளை கேட்க மாட்டாங்க. தாராளமாக செலவு பண்ணுவாங்க. கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிறரை புரிஞ்சுக்க மாட்டாங்க. படக்குன்னு வாயை விட்டுருவாங்க. பிறர் மனம் புண்படி மாதிரி பேசுவாங்க. புண்படுற மாதிரி பேசுவாங்க. எல்லா விஷயத்திலும் மாறுபட்ட கருத்து இருக்கும். ஊர் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. உஷ்ண சரீரம் இருக்கும். இருந்த போதிலும் கையில் காசு பணம் இருக்கும். சுபகாயாக இருப்பாங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. லக்கணத்தில் ராகு இருக்க பிறந்தவர்கள். அந்த லக்கணம் வந்து மகர லக்கணம், மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கன்னியா லக்கணம், கடக லக்கணம்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து வந்து 2ஆம் இடத்துல ராகு. இப்போ 2ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. இருந்த போதிலும் லக்கண ரீதியாக 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா பொதுவாக கையில் காசு பணம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எதிர்பார்த்த அளவு பணம் இருக்காது. அது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பெரிய பணமுடைய கொடுப்பாரு. இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மகர ராசியில் பண வசதிகள் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இருந்தாலும் வந்து கிடைக்கிற பணத்தை வந்து இவங்க மறைச்சி வைப்பாங்க. ராகு வந்து ஒரு மறைவான கிரகம், மறைபொருள் சொல்கிற கிரகம். பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைக்கிற பணத்தை வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் சேமித்து வச்சுருவாங்க. அந்த அமைப்பு இருக்கும். அந்நியர்கள், மற்ற மதத்தை சேர்ந்தவர்களால் இவங்களுக்கு லாபம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவங்க வெளிநாடு போகலாம். மகர ராசிக்கு வந்து இப்போ 2ஆம் இடத்துல ராகு வரதுனால இப்போ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகலாம். அந்நிய தேசம் போகலாம். வெளிநாட்டு தொடர்புக்கெல்லாம் உங்கள் நல்லபடியாக வரும். அதுபோக வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகலாம். கும்பம் வந்து ஒரு காற்று ராசி, மேற்கு திசையை குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகலாம். கனடா, இங்கிலாந்து, இது மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகிறது நல்லபடியாக இருக்கும். கோச்சார பலன்களை ராகு 2ஆம் இடத்துக்கு வரதுனால, கும்பத்துக்கு வரதுனால வெளிநாட்டு தொடர்பில் கொடுப்பாரு. அதுபோக விமானம் சம்மந்தப்பட்ட வேலைகளும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்கிறாங்கல்ல, விமானம் சம்மந்தப்பட்டது, காற்றாலை மின்சாரம் சம்மந்தப்பட்டது, காற்று சம்மந்தப்பட்ட வேலைகள் எங்கெல்லாம் இருக்கோ நல்லாயிருக்கும். கனகரக வாகனம், லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறாங்கள்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுலேயும் நல்ல பலன்களை கொடுப்பார் ராகு. ஸோ இதில் வந்து மகர ராசிக்கு அடுத்த ராகு பயிற்சியில் யாருக்கு எந்த லாபம் இருக்குன்னு அதையும் சொல்கிறேன். சரியா? அதனால் நான் ஒரு நேரத்தில் 2-3 சப்ஜெக்டில் பேசிகிட்டு இருப்பேன். கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து 2ஆம் இடத்துல ராகு வந்து என்ன பண்ணுவார்னா, வாக்கு சாதகத்தை கொடுப்பாரு. பேச்சு நல்லாயிருக்கும். பேசுகிறது பலிக்கும். இவங்க எதனாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பலிக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வந்து வாக்குஸ்தானம். அங்கே ஒரு சர்ப்பகரம் இருக்குன்னா சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு நாக்கில் இது இருக்குப்பா அப்படிம்பாங்க, கருநாக்கு அப்படிம்பாங்க. சில பேர் நாக்கை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல.
ஸ்கூல் பசங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, "உன் நாக்கை நீட்டுறா" அப்படிம்பாங்க. நீட்டினானா நாக்கு முனை வந்து கருப்பாக இருக்கும். இல்லை சில பேருக்கு நாக்கே உள்ளுக்க ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கருநாக்கு அப்படிம்பாங்க. அவங்க சொன்னால் அப்படியே பலிக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த ராகுவின் அனுக்கிரம் பட்டு பிறந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக ராகு வந்து ராசிக்கோ லக்கணத்துக்கோ 2ஆம் இடத்துல இருக்கும். இல்லைன்னா 2 கூடிய 1 தொடர்பில் இருக்கும். இல்லைன்னா 2 கூடிய 1 சாரத்தில் இருக்கும். வாட் எவர் மேபி 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டு அந்த ராகு இருப்பார் ஜனன ஜாதகத்தில். அதனால் அவங்களுக்கு கருநாக்கு இருக்கும், வாக்கு பலிதம் இருக்கும். சொன்ன அப்படியே பலிக்கும். ரைட்டு, அவங்க வாயில் விழக்கூடாது. சில பேர் சாபத்தில் விழக்கூடாதுங்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காகத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக யார் வாயிலும் விழாதப்பா. ஏன்னா எதிராளி எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. அவனுடைய குணதிசை எதுவும் தெரியாது. அவன் எந்த வைப்ரேஷன் இருக்கான்னு அது தெரியாது. நம்ம தேவையில்லாமல் அவங்ககிட்ட வாக்கை பேச்சை கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து எதனா சில வார்த்தைகளை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது பாதிப்பை கொடுக்கும். சிலவருடைய வாக்கு வந்து குடும்பத்தையே பாதிக்கும், வம்சத்தையே பாதிக்கும். சிலருடைய சாபம் வந்து சிலவருடைய குடும்பத்தையே பாதிக்கும், தலைமுறையை கூட பாதிக்கும். அப்படிலாம் இருந்திருக்கு. புராணத்தில் கதைகளும் இருக்குது. நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம். ஓகே, நம்ம ஸ்கிப் ஆக வேண்டாம், சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். அதுபோல் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிற ராகு வந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து குடும்பத்தில் சச்சரவுகள் இருக்கும். சரியா, குடும்பத்தில் 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கிறனால குடும்பத்தில் சச்சரவு இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இவங்க குடும்பத்தில் மற்றவங்களோட தலையீடு இருக்கும். சரி, அக்கம் பக்கத்துக்காரங்களாம் வந்து குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுபோக மற்றவங்களோட பணம் சேரும். இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து என்னன்னா மற்றவங்களோட பணம் சேரும். அந்த பணத்தால் இவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஆள் பார்க்க கருப்பாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபேராக இருக்க மாட்டாங்க. ஆனால் அரசாங்க ஆதரவு இருக்கும், அரசாங்க வருமானமும் இருக்கும், அரசாங்க உத்தியோகத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மம் வலுத்து சூரியன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்கு போவாங்க. அடுத்து 3ஆம் இடம் ராகு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். 3ஆம் வந்து ஒரு உபசேன சாணம். உபசேன சாணத்தில் ராகு இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆயுள் விருத்தி. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து ஆயுளை வந்து நல்லபடியாக கொடுப்பாரு. அதுபோக வந்து இவங்க வந்து எதுலேயுமே வந்து ஆள் நல்லா இருப்பாங்க. சரியா நேரில் எந்த நேரத்திலையும் சுதாரிப்பாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க, மதிநுட்பமாக இருப்பாங்க, கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். இசை சம்மந்தப்பட்டது வரும். இசையில் நல்ல ஒரு பிரியமாக இருப்பாங்க, மியூசிக் டேட்டாக இருப்பாங்க, விரல் வித்தை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தாலும் ஒரு டியூன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா, மனதுக்குள்ளே வந்து ஒரு இன்னிசை கீதம் மிதிச்சுக்கிட்டே இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக வந்து சொந்த பந்தத்துக்கால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லாத்துக்கிட்டே இணங்கி போவாங்க. நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க நல்லா இருக்கும். இருந்த போதிலும் அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையும் இணங்க மாட்டாங்க. சொந்த பந்த விஷயத்தில் இணக்கமாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அந்தளவுக்கு இணங்கி போக மாட்டாங்க. அதுபோல் இவங்களுக்கு சில பேருக்கு வந்து இடம் மாதிரி ராகு இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இப்போ கன்னியா லக்கணம் விருச்சிகத்தில் ராகு இருக்கிறார் 3ஆம் இடம் அப்படின்னா ஆணாக இருந்தால் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தாம்பத்தியத்தில் அந்தளவுக்கு சில இடர்பாடுகளை கொடுப்பாரு. சரியா, தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. மர்ம உறுப்புகளில் சில பிரச்சனையை கொடுத்துருவார். பரிபூர்ணமாக இன்பத்தில் ஈடுபட முடியாது. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பரிபூர்ணமாக சுகத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா 3ஆம் இடம் வந்து ஒரு போகஸ்தானம் அப்படிம்பாங்க, தெய்வீக ஸ்தானம் சொல்லுவாங்க. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து ஒரு முக்கியமான பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுற இடம். அங்கே வந்து பாவகரம் ராகு நல்ல நிலைமையில் இருந்தார்னா பிரச்சனை இல்லை. மாறுபட்ட நிலையில் அசுப தொடர்பில் இருந்தார்னா அங்கே போய் பிரச்சனை பண்ணிடுவார். மற்றதெல்லாம் கொடுத்துருவார், மெயினை பிடிங்கிடுவார். இதனால தான் சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருது. சரியா, வெளியே சொல்ல முடியாத மனதுக்குள்ளேயே வச்சு போட்டு புழுங்குற பிரச்சனைலாம் நடக்கும். அது கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் சொல்கிற விஷயங்கள், பர்சனலை பற்றி சொல்கிற விஷயங்கள். ஒரு தனிப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் பர்சனல் இஷ்யூ உள்ள சில சமாச்சாரங்களை ராகு உண்டாக்கிடுவார். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு. அடுத்து 4ஆம் இடம் சுகஸ்தானம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. பொதுவாக ராகு வந்து லக்கணத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாதுங்க. சரியா, இது ஒரு முக்கியமான அம்சம். இதை முதல் சொல்லிடுறேன். 2ஆம் இடத்துல இருந்தார்னா குடும்பம், 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாய், 5ஆம் இடத்துல இருந்தார்னா பிள்ளைகளை பதிப்பார், 7ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மணி உறவை பறிப்பார், 8ஆம் இடத்துல இருந்தால் சீக்கு நோக்கு, வம்பு வழக்கு, அவமானம், கோர்ட்டு கேஸை கொடுத்துருவார். 12ஆம் இடத்துல இருந்தால் தூக்கம் இருக்காது, அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், கண்ணாபின்னான்னு இருப்பாங்க. இந்த அமைப்பை கொடுப்பார். ஸோ ராகு லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருக்கலாம் இருக்கணும். 5ஆம் இடத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா தாய் விஷயத்தில் நல்லா இருக்காது. 4 கூடியவன் கெட்டு போயிட்டான், சந்திரன் கெட்டு போயிட்டார், நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் வந்து மகர ராசி, கடக லக்கணம். ஓகே, லக்கணத்துக்கு 4 கூடியவன் யார்? லக்கணத்துக்கு கூடியவன் யார்? சந்திரன். 4 கூடியவன் யார்? சுக்கிரன், ராகு. இவங்க 3 பேருமே கெட்டு போயிட்டாங்கன்னா தாய் என்பே இருக்காது, தாயே இல்லாமல் இருப்பா. சரியா, அதனால் ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஆனால் இருந்த போதிலும் ஜாதகர் வந்து ஒரு சாந்தமான தோற்றமாக இருப்பார், எதில் ஒரு ஆவலாக இருப்பார், திறமைகள் நல்லா இருக்கும், எந்த ஒரு காரியத்தையும் நறுக்குன்னு முடிப்பார், கவலைகள் இருக்கும், அடிக்கடி ஞாபக மருதி இருக்கும், பொருளை எங்கேனாச்சும் எடுத்து வச்சு தேடிக்கிட்டே இருப்பார். உயர்கல்வி படிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆக முடியாது. மற்ற மொழியில் தெரிஞ்சு வச்சுருப்பார். அவர் தாய்மொழி தமிழாக இருந்தாலுமே மற்ற மொழியில் தெரிஞ்சு வச்சுருப்பார். சொந்த பந்தத்துக்கிட்ட அண்ட மாட்டார். தாய் வழி உறவு நல்லா இருக்காது, தாய் உறவு நல்லா இருக்காது. நண்பர்களை ஏமாற்றுவார். சரியா, கூட இருந்தே குழிய பறிக்கிற ஆளாக இருப்பான். இருந்த போதிலும் அயன சயன பிரியராக இருப்பார்.
சாப்பிட்றது தூங்குறது இதில் நல்லா சந்தோஷப்படுறவராக இருப்பார். கையில் காசு பணம் இருக்கும். தனிப்பட்ட முறையில் கையில் காசு பணம் நல்லா இருக்கும். நல்லா வேலை பார்ப்பார். எந்த வேலையை கொடுத்தாலும் வெள்ளைக்காரன் மாதிரி நல்லா வேலை பார்ப்பார். அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால அரசாங்கத்துடைய பாராட்டு கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருந்தாருன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா பாராட்டெலாம் வாங்குவார். ஊழல்வாதியாகவும் இருப்பார். சரியா? அரசாங்கத்தோட பாராட்டு கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கையில் காசு பணத்தில் வந்து அன்அஃபிஷியலாக சம்பாதிப்பார். அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். வாகன வசதி இருக்கும். அது வழியாக நல்ல லாபமும் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் வைக்கலாம். இவங்க டிரான்ஸ்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரா நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்தாங்கன்னா போக்குவரத்து துறையில் ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலலாம் அந்த 4ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருப்பார். 4 கூடையும் கூட சேர்ந்து இருப்பார். இல்லை 4 கூடையும் சாரை வாங்கி நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா போக்குவரத்து துறையில் வேலை பார்ப்பாங்க. அதில் வந்து சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க. சரியா? அதை நம்ம சொல்ல வேண்டாம், நமக்கு அது தேவையும் இல்லை. ஆனால் பட் அந்த இதை கொடுப்பாரு. அதாவது நேர்வழியில் சம்பாதிக்க விட மாட்டார். குறுக்கு வழியில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ள வைப்பார். அடுத்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பூர்வ புண்ணியத்தை கெடுத்துருவார். தகப்பன் வழி உறவுகள் நல்லா இருக்காது. அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. கும்புற சாமியோட அருள் கிடைக்காது. குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது. புத்திர பாய்க்கும் தாமதமாக அமையும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். இருந்த போதிலும் மன பலம் இருக்கும். ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பேச்சு வந்து நிதானமாக இருக்காது. ஒன்று சொல்லிட்டு ஒன்று செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும். சரியா? பேச்சு தான் நிலைப்பாடாக இருக்காது. ஆனால் அந்த பேச்சால் வந்து சம்பாதிக்கிறது கெட்டிக்காரன்னு இருப்பாங்க. அதாவது எப்படி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறவாங்க நிலைப்பாடை. அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. சகோதரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. துஷ்டர்களுடைய சவாசம் இருக்கும். கெட்டவங்க வந்து 10 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பிள்ளைகளை பிரச்சனை இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புத்திர தோஷமும் இருக்கும். பிள்ளைகளாலும் அந்தளவு ஏற்றம் இருக்காது. வேலை பார்க்குற இடத்துலையும் மற்றவங்கள்ட்ட பகைமை பாராட்டுவாங்க. தனக்கு மேலே உள்ள அதிகாரிகளை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, போட்டு கொடுக்கறது, இது மாதிரி வேலைகள் இருக்கும். அரசாங்க விஷயத்துலையும் எதிர்ப்பு இருக்கும். அரசாங்கத்தை எதிர்க்கிறது, இல்லைனா அரசியல்வாதிகளை எதிர்க்கிறது, ஏதோ ஒரு எதிர்ப்பிலேயே காலத்தில் விளையாடிட்டே இருப்பாங்க. இந்த கொள்கைக்காக போராடுறவங்க, ஏதோ ஒரு வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறவங்களாம் இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கவங்க தான். அதுபோக போட்டி பந்தயங்கள்லாம் இவங்களுக்கு தோல்வியில் தான் இருக்கும். அரசியல் வாழ்க்கையிலலாம் பெருசாக லாபம் இருக்க முடியாது. அதுபோக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது. கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தாய் மாமனுக்கு பலத்த தோஷத்தை கொடுக்கும். தாய் வலிக்கும் நல்லா இருக்காது, தாய் மாமனுக்கும் நல்லா இருக்காது. புத்திர பாக்கியம் சரியாக இருக்காது. ஆண் வாரிசு அமைகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, அந்த அளவு சிறப்பு இல்லை. சரியா? ஆனால் ராகு வந்து லக்கணத்துக்கு 5 கூடையும் கூட இருக்கலாம். ஆனால் 5ஆம் இடத்துல இருக்கிற காட்டில் 5 கூடையவன் கூட இருக்கலாம். லக்கணத்துக்கு தான் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் மகர ராசியில் ரிஷப ராகு இருந்தாருன்னா நல்ல அமைப்பு, கன்னியா ராக இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். சரியா? ஜோதிடத்தில் வந்து நிறைய காம்பினேஷன் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மகர ராசி. 5ஆம் இடம் சிம்மத்தில் ராகு இருந்தார்னா நான் சொன்னது அப்படியே பழிக்கும். சரியா? அப்படியே பழிக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலுமே அங்கே வந்து இவங்க வந்து பெரிய ஒரு கரப்ஷனுக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க. சரியா? ஒரு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்து 6ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். ஒரு உபசன ஸ்தானத்தில் இருக்கலாம். பொதுவாக ராகு வந்து 3, 6, 9, 10, 11 இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு, நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு 3, 6, 9, 10, 11 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தவப்பனை கெடுத்து பலன்களை கொடுப்பாரு. இப்போ 6ஆம் இடத்துல எப்படி சார் இருப்பார்? நல்லா இருப்பாங்க. காரியம், அணுகலும், கீர்த்தி, பிரதாபம் அப்படின்னு வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க. கையில் காசு பணம் இருக்கும். தேகாரைக்கு நல்லா இருக்கும். ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்களாம் அரசியல் கட்சியில் சேர்ந்து ஒரு லெவலுக்கு போனோம்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? எலெக்ஷன் என்ன ஜெயிப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எலெக்ஷன் என்ன ஜெயிப்பாங்கன்னா சில பேருக்கு உடனே ஆசை வந்துடும், நான் எலெக்ஷனில் நிற்கலாமான்னு. எலெக்ஷனில் நிற்கிறோம்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. சூரியன் செவ்வாய் வளர்க்க வேண்டும். குரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா கண்டிப்பாக அரசியலில் நின்று ஜெயிச்சு பெரிய லெவலுக்கு போகலாம். அதுபோக வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து அதிகாரத்தை கொடுப்பாரு. தாய்மாமன் வழியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. தாயாதிகள் நல்லா உதவி பண்ணுவாங்க. தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். அதுபோக எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளை நிர்மூலமாக்குவாங்க. கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்காது. வேலை வாங்குற திறமை சாதுரியத்தையும் இருக்கும். நல்ல வேலைக்காரனாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் இழுத்து பிடிச்சிவாங்க. ஃபீல்டு மார்ஷல் அப்படிம்பாங்களே, சில பேர் சொன்னோம்னா ஃபீல்டு மார்ஷல்மா அப்படிம்பாங்க. ஃபீல்டு ஒர்க் பார்க்கறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. சளைக்கவே மாட்டாங்க. டே நைட்டே வேலை பார்க்கறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு. அடுத்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. கலஸ்தர ஸ்தானம். கணவன் மனைவி உறவை பாதிப்பார். ஆள் நல்லாவும் இருக்க மாட்டார். கோபம் இருக்கும், பொறாமை இருக்கும். இருந்த போதிலும் ஆள் டேலண்டாக இருப்பார். தனிப்பட்ட முறையில் திறமைகள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எதனாச்சும் ஒன்று போட்டு சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பார். அப்படி ஆகுமா இப்படி ஆகுமான்னு சிந்தனைகள், அதிக சிந்தனைகள் இருக்கும். அதனால் தூக்கம் கூட கெட்டு போகும். பழிபாவத்துக்கு ஆளாவார். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். துவேஷம் பாராட்டுவார். மற்றவங்களை ஈஸியாக எதனாச்சும் ஒரு சொல்லி நோக வைப்பார். வயிற்று பிரச்சனைகள் இருக்கும். இருந்த போதிலும் கணவன் மனைவி உறவில் திருப்தி இருக்கும். அந்த தோஷம் இருந்தாலுமே, தாமத திருமணமானாலுமே மனைவியை திருப்திப்படுத்தல
கெட்டிக்காரனாக இருப்பான் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு. அதுவும் ஒரு மனைவி இருந்தாலுமே கணவனை நல்லா திருப்திப்படுத்துவாள். தாம்பத்திய உறவில் வந்து நல்லா திருப்திப்படுத்தி கணவனை சகல விதத்திலும் சந்தோஷப்படுத்துவாள். இருந்த போதிலும் சில பேருக்கு ராகு அசுப தொடர்பில் இருக்கிறாரு, சனி பார்வை செவ்வாய் பார்வையில் இருந்தார்னா கணவனுக்கும் மனைவனுக்கும் வியாதி வந்துடும், கம்ப்ளைண்ட் இருக்கும். வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலுமே 2 பேர்த்துக்கும் யாரோ ஒருத்தருக்கு கம்ப்ளைண்ட் ஆகி பணத்தை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல நிலைமையில் இல்லை, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறார் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும். அதுபோக மற்றவங்க வந்து இவங்களை ஈஸியாக வசியம் பண்ணிடுவாங்க. சரியா? சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துலேருந்து மாமியார் பேச்சை தான்ப்பா கொடுக்குறான், அம்மா அப்பா பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், மாமியார் வீட்டில் ஏதோ வசியம் பண்ணிட்டாங்க, மாமியார் வீடே கடையாக இருக்கிறான், பொண்டாட்டி பேச்சை கேட்குறான், பொண்டாட்டி தாசனாக இருக்கிறான், மாமனார் பேச்சை கேட்குறான், தாய் தப்பை பேச்சை கேட்க மாட்டேங்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வசியம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே என்னென்னு தெரியல. ஆனால் சில அமானுஷ்ய சக்திகள்லாம் இருக்குது. ராகுவே ஒரு அமானுஷ்ய சக்தி உள்ள கிரகம் தான். ராகுனாலே ஒரு மேஜிக்கு தான், மாந்திரிகம், மந்திரம், வசியம் எல்லாத்துக்கும் கட்டுப்படுற கிரகம் தான். அப்படிப்பட்டவங்களும் சில பேர் போயிடுவாங்க. அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து சில இதை கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வந்து படிப்பு இருக்கோ இல்லையோ சாஸ்திர ஞானத்தை கொடுப்பாரு. கண்டதை பேசுவாங்க, கண்டதை பேசினால் பண்டிதன் ஆளாம் மாதிரி. எந்த ஒரு விஷயத்துலையும் தாமதம் தான் இருக்கும், டக்கு டக்குன்னு வெற்றிகள் கிடைக்காது. ஆனால் கையில் காசு பணம் கிடைக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும், அந்நிய தேச தொடர்புகள் இருக்கும், அந்நிய மொழி பேசுகிறவங்க தொடர்பு இருக்கும், நல்லா காசு பணம் சேதிப்பாங்க, விதண்டாவாதம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பேசுகிற பேச்சும் பழிக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார், 2ஆம் இடத்துல கேது இருப்பார். அதனால் பேசுகிற பேச்சு அப்படியே பழிக்கும். தாம்பத்தியம் நல்லா இருக்காது, தாமத திருமணம் இருக்கும், கணவன் உறவு அந்த அளவுக்கு கைகூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆஃப்டர் திருமணத்துக்கு பின்னாடி மனைவி விஷயத்தில் அந்த அளவு இணக்கமாக போக மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு துறவி மாதிரி இருப்பாங்க. வாழ்க்கையை பற்றிட்டு போய் ஒரு மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பிரயாணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். பெண்களாக இருந்தாங்கன்னா மாத விளக்கு பிரச்சனை இருக்கும், பீரியட்ஸ் பிரச்சனை நிறைய இருக்கும் பெண்களுக்கு. அதுபோக கூடுதலாக தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் கண்டிப்பாக தாமதமாகும். 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருந்தார்னா சர்ப்பதோஷத்தை கொடுத்துருவார். நாகதோஷம் சொல்கிறாங்கல்ல, சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஜாதகத்தில் 7, 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா 7, 8ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் தான் வரனே பார்ப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். அதில் ராகு அதில் இருந்தாலும் ஜாதகம் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா தகப்பனாரை போட்டு தாக்கிடுவார். மற்றபடி தகப்பனில் உறவுல பிரச்சனை இருக்கும். ஜாதகருக்கு ஓரளவு நல்ல நிலையாக இருக்கும். ஜாதகர் கொஞ்சம் ஜாலியாக இருப்பார். சரியா? கொஞ்சம் ஆடம்பரமாக ஆட்டமாட்டமாக இருப்பார், அகடபடம் பேசிகிட்டு இருப்பார். இருந்தபோதில் இவர்கிட்ட நெருங்க முடியாது. தான் சொன்னதான் ரைட்டுன்னு ஒரு மாதிரியாக ஒரு கெத்தாக இருப்பார். தந்தை அப்பனுக்கும் மனுக்கும் பிடிக்காது, தந்தையோட பிரச்சனை இருக்கும். இருந்தபோதிலும் தொழில் திறமை இருக்கும், தொழிலில் நல்ல ஒரு லெவலுக்கு போவார். பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி நிறைய பேர் வச்சு வேலை வாங்குவார். எஜமான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி பணம் நல்லா சம்பாதிப்பார். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவார். ஆலய வழிபாடுகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார். நல்ல ஒரு பெரிய மனுஷ தோரணம் இருக்கும், நல்ல அதுவும் இருக்கும். ஒரே ஒரு வழி என்ன, தந்தை தகப்பனுக்கு ஆகாமல் போயிடும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கெத்தாக இருப்பார். காசு பணம் சம்பாதிச்சு சில புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார். 10ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், ஒரு பாவகிரகம் இருக்கலாம். இருந்தாலும் 10ஆம் இடத்துல ராகு வந்து தன்னுடைய தசா காலத்திலும் சரி மற்ற நேரத்திலும் சரி நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிட்டு கீழே இறக்கிட்டுருவார். உச்சாணி கொம்பு கொண்டு போய் வச்சுட்டு 10ன்னு கீழே போட்டுருவார். சரியா? புரியாததை புரிய வைப்பார், தெரியாத தெரிய வைப்பார், அறியாத அறிய வச்சுட்டு பொத்துன்னு கீழே போட்டுருவார். கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஒரு போக்கு காட்டிட்டு மொத்தமாக போட்டு விட்டுருவார். கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் வந்து நல்ல பேர் எடுக்க முடியாது. இவங்களால் நல்ல பேர் எடுக்க முடியாது. தவறுகளை துணிச்சு செய்வாங்க. சில பேர் பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அந்த அன்அஃபிஷியலாக இருக்கும். தவறான விஷயம் தெரிஞ்சாலும் அதை ஸ்ட்ராங்காக துணிஞ்சு செய்வாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருப்பார். ஆனால் கொஞ்சம் சுகபுகையாக இருப்பாங்க. திரைப்படத்துறையில் நல்லா சம்பாதிப்பாங்க. கதை, கவிதை, ஓவியம், காவியம், க்ரியேட்டிவ் மைண்ட்லாம் நல்லபடியாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியும் இருக்கும். நல்லா உதவுவாங்க. எதையும் அதிகமாக சம்பாதிப்பாங்க, சீக்கிரமாக சம்பாதிப்பாங்க. ஷார்ட் பீரியடில் நிறைய ஏர்னிங் பண்ணுவாங்க. நிலையற்ற தொழில் நிறைய பண்ணுவாங்க. இந்த தொழில் தான் கிடையாது, எல்லா தொழிலும் பண்ணுவாங்க. வாழ்நாள் முழுக்க 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க ஒரு தொழிலில் இருக்க மாட்டாங்க. மாறி 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 ஏதோ தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சம்பாத்தியமும் இருக்கும். இவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. அலைச்சல் இருக்கும், பிரயாணம் இருக்கும். இருந்த போதிலும் ஜீவனம் நல்லபடியாக இருக்கும். எப்படினாலும் யாரனாச்சும் அடித்து போட்டு சம்பாதிச்சு வந்து வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. இவங்களாம் பெரும்பாலும் டாக்டர் வேலை பார்க்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறது, இதில் வந்து ஒரு நல்ல நாட்டம் இருக்கும். மெடிக்கல் அண்டு செக்யூரிட்டி இந்த வேலையில் இவங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். அருமையான அமைப்பு. எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்துல இருக்கலாம். அதன் வரிசையில் ராகு 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். வாகன யோகத்தை கொடுப்பார். ஆள் நல்லா படிச்சிருப்பாங்க. கண்டதையும் பேசி பண்டிதன் ஆவாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
எதுலேயும் சக்ஸஸாக இருக்கும், வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல அதிக வருமானம் இருக்கும். விவசாயம் நல்லா பண்ணுவாங்க. கால்நடை விவசாயம், தோட்டப்பயிர் இதெல்லாம் நல்ல விதமாக இருக்கும். யோக போகங்கள் நல்லபடியாக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் சேரும். பெண் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவங்க வந்து விவகாரம் பண்ணுறதில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஊர் நாட்டாமை, பஞ்சாயத்து தலைவர், அதுபோக கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறது, இது மாதிரி வேலையெல்லாம் நல்லா கரெக்டாக இவங்களுக்கு வரும். மற்றவங்களுக்கு வழியை சென்று ஊதியம் பண்ணுவாங்க. தன்னார்வ தொண்டு, பொதுநல தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. இருந்தபோதிலும் தகப்பனுக்கு அந்தளவு யோகம் இருக்காது. இருந்தாலும் இவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க. நல்ல லாபம் யோகம் பெற்று இருப்பாங்க. 12ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. அயன சேன போகத்தில் இருந்தாருன்னா குறுக்கு வழியில் போவாங்க. அது மாதிரி இவங்க கிட்ட போக முடியாது. கிட்ட போனாலே செல்ல பொருள் விழுவாங்க, அணுக முடியாது. சிலர்கிட்ட நம்ம சகசமாக பழக்க முடியாது. அது மாதிரி இந்த 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. கிட்ட பேர் ஈஸியாக சம்பாதிச்சுக்கிறவங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. ஒழுக்கமான பலன்கள் இருக்காது. ஒழுக்கத்துக்கு மாறாக இருப்பாங்க. இருந்த போதிலும் கையில் காசு பணம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு இருக்கும். ராகு 12ஆம் இடம் ஆகி சரராசியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஒருத்தருக்கு வந்து 12ஆம் இடம் வந்து சரராசி, கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 12ஆம் இடம் மகரம் வந்து சரராசியாக இருக்கும். அங்கே ராகு இருந்தாருன்னா வெளிநாட்டுக்கு கொடுத்துருவார், வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டுருவார். எப்போ அனுப்பிவிடுவார்னா ராகு திசை நடக்கும்போது அனுப்பிவிடுவார். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க. 12ஆம் இடம் மேசம் சரராசி, அங்கே ராகு இருந்தாலுமே அந்த ராகு திசையில் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுவார். சரியா? ஆனால் ரிஷபராசிக்கு வந்து ராகு திசை வரும், கண்டிப்பாக வரும். சரியா? கண்டிப்பாக வரும். சரியா? அதனால் அவங்களுக்கு அப்படி போகும். ரிஷப லக்கணம் மேசராசி. சரியா? அந்த டயத்துக்கு சொல்கிறேன் நான். ரிஷப லக்கணம் மேசராசி 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா சொல்ல ஒரு இதுக்கு அந்த 12ஆம் இடம் வந்து சரராசியாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ராகு திசையில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் 12ஆம் இடம் சரராசியாக வரணும். 12ஆம் இடம் சரராசியாக வரணும்னா நீங்கள் வந்து கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம் இப்படி லக்கணத்தில் பிறக்கணும். சரியா? இல்லைனா விருச்சிக லக்கணம், விருச்சிகம், கும்பம், ரிஷபம், சிம்மம் இந்த 4 லக்கணத்தில் நீங்கள் மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா வெளிநாட்டு கண்டிப்பாக ராகு திசையில் அனுப்பிவிடுவார். ஓகே. அதுபோக வந்து இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ள விஷயங்கள். 12ஆம் இடத்துல ராகு தூரதேச பிரயாணங்களை கொடுப்பாரு, சொல்லியாச்சு. அதுபோக தூக்கம் நல்லா இருக்காது. அயன சயன போகம் நல்லா இருக்காது. தாம்பத்தியத்தை திருப்தி அனுபவிக்க முடியாது. அதில் ஒரு சின்ன ஒரு தடை இருக்கும். திருப்திங்கிறது ஈஸியாக வராது. சந்தோஷமும் அடைய முடியாது. மனசாந்தியும் இருக்காது. சேமித்த பொருளெல்லாம் அழிச்சிருவாங்க. வீட்டில் யாரும் காசு பணம் கொடுத்தா கூட உடனே செலவு பண்ணிட்டு வெறுங்கையோடு வந்து நிற்பாங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. 12ஆம் இடத்துல ராகு இருக்குது நல்ல விதம் கிடையாது. இருந்த போதிலும் 12ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அவங்க பாடு அவங்களோட போயிடும். ஓகே நேர்களே, இப்போ வந்து ராகு திசையில் ராகு பகவான் லக்கண ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தாரோ என்ன பலன்கள் சொல்லியிருக்கிறேன். அதுபோக மகர ராசினியர்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிலையும் ராகு இருந்தார்னா இது லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். அதுபோக ராசின்னு ஒன்று இருக்குல்ல, மேச ராசி, ரிஷப ராசின்னு. உங்கள் ராசி கட்டத்தில் அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு சில பலன்களை சுருக்கமாக சொல்கிறேன். ரைட்டு. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு விட்டுருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறாங்க. யார் பார்க்குறாங்க என்னன்னு தெரியாது. நியூ வியூவர்ஸும் இருக்கிறாங்க, ரிட்டர்ன் வியூவர்ஸும் இருக்கிறாங்க. அதனால் எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ ராகு வந்து மேசத்தில் இருக்கிறாரு. நீங்கள் மகர ராசியிலே பிறந்திருக்கீங்க, மேசத்தில் இருக்கிறாரு. லக்கணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேறு லக்கணம் இருந்தாலுமே எந்த லக்கணமாக இருந்தாலுமே மேசத்தில் இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுப்பாரு, யோகத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க. சுயநலவாதியாக இருப்பாங்க. புத்திர பாக்கியம் கம்மியாக இருக்கும். ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும். தலை சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும். சரியா? தலைவலி வருது, பித்த மயக்கம், தலை சம்மந்தப்பட்ட வியாதி வரும். ரிஷபத்தில் ராகு இருக்கிறாரு. நல்ல ஒரு கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. திரைப்படத்துறையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. கலை நயமாக இருப்பாங்க. தவறான பழக்க வழக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. குறுக்கு வழியில் சம்பாதிப்பாங்க. அடுத்து மிதுனத்தில் ராகு அருமையான அமைப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன். மிதுனத்தில் இருக்கிறாங்க ஆயில் தீர்க்கம், நீண்ட ஆயிலை கொடுப்பாரு. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, இறை வழிபாடு இருக்கும். ஆள் ஒரு யோகியாக இருப்பாங்க, பற்றேட்டு இருப்பாங்க. நல்ல பழக்க வழக்கத்தை கொடுப்பாரு. மிதுனத்தில் ராகு இருக்குது நல்ல அமைப்பு. கடகத்தில் சுமாராக தான் இருப்பாங்க. பொருளாதார ரீதியில் அந்த ஏற்றம் இருக்காது. ஆனால் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. தகுதிக்கேற்ற வேலை இருக்காது. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. அமைதியற்ற நிலை இருக்கும். வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் இருப்பாங்க. அடுத்து சிம்மத்தில் ராகு. சிம்மத்தில் சூரியன் வீட்டில் இருந்தாலுமே பரவாயில்ல. சரியா? அதுபோக சூரியன் ராகு சேர்ந்தால் அவங்க அசைவ பிரியராக இருப்பாங்க. சூரியன் ராகு சந்திரன் இந்த காம்பினேஷனில் பிறந்தவங்க வந்து அசைவம் சாப்பிடுவாங்க. அந்த அமைப்பும் இருக்குது. சிம்மத்தில் ராகு இருக்கிறவங்களும் அசைவம் சாப்பிடுவாங்க. கெட்டிக்காரத்தனம் இருக்கும். நல்ல ஓரளவு எழுத்து துறையில் நல்லா வேலை வைப்பாங்க. கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும். பேச்சு எழுதுறது இதிலெல்லாம் ஓரளவு நல்ல ஒரு நேர்த்தியாக இருப்பாங்க. சிம்மத்தில் ராகு இருக்கிறது ஓரளவு தொழில் ரீதியாக நல்ல ஒரு இடத்தை கொடுத்துருவார். ஏன்னா சிம்மம் ஒரு தொழில் காரகன் வீடு. அடுத்து கன்னியில் ராகு நல்ல அமைப்பு. கன்னியா ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவாங்க. இவங்க இறந்த பின்னாடி இவங்க பேர் இருக்கும். புக்ஸு நோட்டு அது என்ன சொல்கிறது படைப்பாளையாக இருப்பாங்க.
இப்போ ஷேக்ஸ்பியரை பற்றி பேசுகிறோம், பெரிய பெரிய டைரக்டரை பற்றி பேசுகிறோம்னா அவங்க படைத்த படைப்புகள் சரியா. சில சினிமா டைரக்டர்லாம் அவங்க பேரெல்லாம் இப்போயே ஞாபகத்தில் இருக்கும். ஏபி நாகராஜன்னா நல்ல படங்கள் எடுத்திருக்கிறாரு, ஆன்மீக படங்கள் எடுத்திருக்கிறாரு, புராண படத்தை எடுத்திருக்காரு சொல்கிறோம். அப்படி அவங்க இறந்த பின்னாடும் அவங்க பேர் இருக்கும். அந்த கண்ணியில் ராகு இருக்கிறவங்க நல்ல ஒரு படைப்பாளியாக திரைப்படத்துறையில் நல்லா பெரிய ஆளாக இருப்பாங்க. அதுபோக கதை கவிதை எழுதுறது நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் கன்னியா ராகு. துலாமில் ராகு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், தேகாரிக்க பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், நல்ல ஆள் அந்தஸ்து அழகமாக இருப்பாங்க, பார்க்க நல்ல ஃபேராக இருப்பாங்க, நல்ல விதை கொடுப்பார், கையில் காசு பணத்தை கொடுத்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். விருச்சிகத்தில் சத்தியமாக ராகு இருக்கக்கூடாது, ஒழுக்கம் இருக்காது, பெண்கள் சகவாசம் இருக்கும். ஆண்கள்னால் பெண்கள்லாம் ஆண்கள் சரியா அப்படி எடுத்துக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இருக்காது, ரகசிய உறுப்புகளில் நோய் இருக்கும், சின்ன வயசுலேயே பிஞ்சிலே பழுத்து தேவையில்லாத பழக்க வளத்துக்கு ஆளாகி ரொம்ப ஒரு கேரக்டர் வயசு நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன் விருச்சிகத்தில் ராகு இருந்தாருன்னா. தனுசுல கோதண்ட ராகு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. அடுத்து மகரத்தில் ராகு இருக்கலாம், உங்கள் ராசியிலே இருக்கலாம், நல்ல தொழிலை கொடுப்பாரு, தொழில் ரீதியாக ஏற்றத்தை கொடுப்பாரு, பேச்சு வலிமையை கொடுப்பாரு, நல்ல ஒரு பழக்க வளத்தை கொடுப்பாரு, ஞாபக சக்தியை கொடுப்பாரு, நல்ல புத்திர வழியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, நல்ல அழகான மனைவியும் கிடைக்கும் சரியா. மகரத்தில் ராகு இருக்கிறது மகா சிறந்தது. அடுத்து கும்பத்தில் ராகு இருந்தால் தாமத திருமணமாகும். ஆள் வந்து ஒரு சமயப்பட்டு இருக்கும், ஆன்மீகப்பட்டு இருக்கும், கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாத்துக்கும் நல்லா உதவி பண்ணுவாங்க, ஓரளவு பரவாயில்ல. மீனத்தில் நல்ல அமைப்பு, மீனராக நல்ல பழங்களை கொடுப்பார், அன்பான மனைவி, அன்பான வாழ்க்கை, கெட்டிக்காரத்தனம் இருக்கும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, ஆன்மீக வழிபாடு இருக்கும், திரைப்படத்துறையில் நல்லா சாதிப்பாங்க, கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும், நல்ல ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது. ஸோ ராகு வந்து எந்தெந்த ராசியில் இருந்தாருன்னா என்னென்ன பலன்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதில் நிறையா இருக்குது, இருந்தாலும் நம்ம வீடியோ லென்த்து கருதி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து ராகு எந்தெந்த கிரகத்தை கூட சேரலாம் சார் அப்படின்னா, ராகு சூரியன் கூட சேரக்கூடாது. சூரியன் கூட சேர்ந்தாருன்னா தகப்பன் வழியில் நல்லா இருக்காது, அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், அரசாங்க விஷயத்தில் தண்டனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் கூட சேர்ந்திருந்தாருன்னா தாய் வழி உறவு நல்லா இருக்காது, தாய்க்கு நல்லா இருக்காது, மனமும் ஒரு நல்லா இருக்காது, மனதாலும் உடலாலும் ஒரு நிலையில் நல்லா இருக்க முடியாது, கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாருன்னா சிறப்பாக இருக்காது. அதுபோல் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா உடன் பிறந்த சகோதரன், மூத்த சகோதரனோ இளைய சகோதரனோ அவங்களில் சில பிரச்சனைகள், சகோதர வழியில் சில தீராத துயரத்தை கொடுத்துருவார். ஆள் நல்லாவும் இருக்க மாட்டாங்க சரியா. ராகு செவ்வாய் சேர்ந்த காம்பினேஷன் வந்து 3ஆம் இடத்துல தைரிய விரி சாணத்தில் இருந்து வச்சுக்கோங்களேன், பயங்கரமான மோசமான ஆளாக இருப்பாங்க. குறிப்பாக விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடம் மகரத்தில் ராகு செவ்வாய் சேர்ந்திருந்தால் பெரிய ரவுடியாக இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் உச்சம் அடைவார், ராகு வந்து அங்கே நல்ல நிலைமையில் இருப்பார், பெரிய ரவுடி, ஊருக்கே அடங்காதவனாக இருப்பாங்க சரியா. முரடனாக இருப்பாங்க, முரட முத்து மாதிரி இருப்பாங்க. அதுபோக ராகு வந்து சனி பகவான் கூட சேரக்கூடாது, சனி கூட சேர்ந்தாலும் நல்ல அமைப்பு கிடையாது, ராகு சனி சேர்ந்தாலும் நல்ல அமைப்பு இருக்காது. அதுபோக ராகு சனி சாரம் செவ்வாய் சாரத்தையும் எடுக்கக்கூடாது. செவ்வாயோட சாரம் மிருகசிரிசம், அவிட்டம், சித்திரை இந்த சாரத்தில் ராகு இருக்கக்கூடாது. அதுபோல் சனி பகவான் சாரம் அனுசம், உத்திரட்டாதி, பூசம் இந்த நட்சத்திரத்துலேயும் ராகு இருக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் இருந்துட்டார்னா சாரம் கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா பிரச்சனை இல்லை, கெட்டு போனான்னா குட்டிச்சோறு தான் சரியா. அதனால் ராகு பகவான் சனி செவ்வாய் தொடர்பில் இல்லாமல் இருந்தார்னா நல்ல பலங்களை சிறப்பாக செய்வார். அப்படி தொடர்பில் இருந்தாருன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருந்தாருன்னா அவங்க முருகப்பெருமானை கும்பிடணும், கந்தச கவசம் படிக்கணும், செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஏன்னா ஆஞ்சநேயர் அங்கார பகவான் அம்சம், இல்லைன்னா கந்தச கவசம் படிக்கலாம், முருகப்பெருமானை கும்பிடலாம். சனி பகவான் சம்மந்தப்பட்டாருன்னா காலபைரவரை கும்பிடணும். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்திலே ராகு சனி காம்பினேஷன் இருக்குன்னா காலபைரவரை தான் கும்பிடணும். இந்த காம்பினேஷன் இப்போ இருக்குது, வருகிற 12ஆம் தேதியிலேருந்து மகர ராசிக்கு இருக்குது. ஏன்னா ராகுவும் சனி சேர்றாங்க. அதனால் அடுத்த வருட காலத்தில் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா காலபைரவரை கும்பிடுங்க, தேய்பிரை அஷ்டமி கும்பிடுறது மிகச்சிறப்பு. மற்றபடி ராகு மற்ற கிரகங்கள் கூட சேரலாம், புதன் கூட சேர்ந்தாலும் பிரச்சனை கிடையாது, குரு கூடயும் சேரலாம், சுக்கிரன் கூடயும் சேரலாம். அவங்களுக்கு அடுத்து இவங்க நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே ரைட் நேயர்களே. அடுத்து வந்து ராகு திசையில் ஒவ்வொரு புத்தி இருக்குது, ராகு திசையில் ராகு புத்தி இதெல்லாம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். இப்போ இந்த சனி திசை புதன் திசை நடக்கிறவங்களுக்குலாம் முடிஞ்சு போயிருக்கும். இருந்தாலும் இப்போ இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சில பலன்களை சொல்கிறேன், பலன்களை காட்டிலையும் வழிபாடு சொல்கிறேன் நான் சரியா. ராகு திசை நடக்கிறவங்க எங்கே சார் போகலாம் அப்படின்னா, காளஹஸ்தி போயிட்டு வரலாம் ஒரு தடவை, இல்லைன்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம். உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க. பிறந்த நட்சத்திரம் என்னைக்கு சார் அப்படின்னா, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரம் மாதம் வரும், அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலாம். அதுபோக வந்து ராகு வந்து உங்கள் லக்கணாதிபதி கூட சேர்ந்துருந்தாலும் சரி, ராசியாதிபதி கூட சேர்ந்துருந்தாலும் சரி. லக்கணாதிபதி நமக்கு தெரியாது, எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கேன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சனி பகவானை கூட சேர்ந்திருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம் சரியா. ஒரு தடவைனாச்சும் போயிட்டு வந்துடுங்க. எந்தெந்த இடத்துக்கு போகலாம்னா, காளஹஸ்தி போகலாம், திருநாகேஸ்வரம் போகலாம். அதுபோக நவ திருப்பதின்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து ரெட்டை திருப்பதி இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில், அங்கேயும் போகலாம் சரியா. அதுபோக நவ கைலாசம் இருக்குது, அந்த இடத்தையும் சொல்கிறேன்.
நவகைலாசம் ராகுக்குள்ள இடம் எது சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பகவானுக்கு குன்னத்தூர் நவகைலாசம் குன்னத்தூர் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில், அங்கேயும் போயிட்டு வரலாம். ஸோ அந்த ஸ்தலம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான். காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், குன்னத்தூர், ரெட்டை திருப்பதி. கூடுதலாக இன்னொரு இடம் இருக்குது, சங்கரன் கோயிலுக்கு போகலாம். சங்கரன் கோயிலும் சர்ப்பஸ்தலம் தான். அங்கே பாம்பாட்டு சித்தருடைய சமாதி இருக்கிறதுனால திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். ராகு சரியில்லாதவர்கள், ராகுவால பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து ராகுவால பிரச்சனை இருக்கும். @% சனி திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, ராகுவால பிரச்சனை நடக்கும். ஏன்னா குரு திசையில் ராகு புத்தி, சனி திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பை தரும். அதுபோக ராகு திசையில் ஒவ்வொரு புத்திக்கு என்ன வழிபாடு அதையும் சொல்கிறேன். ஏன்னா 18 வருஷம் நடக்கும் அவங்களுக்கு வந்து. இப்போ ராகு திசையில் ராகு புத்தி நடக்குன்னா பௌர்ணமி தோறும் அம்மனை கும்பிடணும், துர்க்கை அம்மனோ காளி அம்மனோ கும்பிடணும். பரிகாரமெல்லாம் பெருசாக செஞ்சு பலன் வர முடியாது, வழிபாடு தான் முக்கியம். ஒரு நாள் செஞ்சேன் சார், நான் ஒரு 10,000 செலவு பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணேன், அதோட என்னோடய பாவம்லாம் தீர்ந்து போயிடும்னா தீர்ந்து போகாது. நிறைய பேருக்கு இன்றைக்கி அங்கே தான் இருக்குது. கல் போட்டுக்கிறேன் சார், ஸ்டோன் போட்டுக்கிறேன் சார், நான் ராகுனா அதுக்குள்ளே கலரை போட்டுக்கிறேன் சார், நான் சரியா. எனக்கு குருதசை நடக்குன்னா நான் புஷ்பராகம் போட்டுக்கிறேன் சார், சனி திசை நடச்சுன்னா நீலக்கல் போட்டுக்கிறேன். கல் போடுறதுனால எந்த காரியம் நடக்க போகிறது கிடையாது. அது வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. ஸ்டோனுக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்டோன் வந்து அது ஏதோ நம்ம ஒரு ஆசையில் போட்டுக்கலாம் வெளியே, ஆனால் நம்மளுடைய கர்மம் வந்து கழிய போகிறது கிடையாது. அதுக்கு வந்து வழிபாடு தான். இறைவன் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்வழி பறக்கும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ராகு திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். குரு புத்தி, ராகு திசையில் குரு புத்தி சிவநாமத்தை சொல்லுங்கள். சனி புத்தியில் சிவநாமத்தை சொல்லுங்கள், சிவன் பெருமான் கோயிலுக்கு போங்க. அடுத்து வந்து புதன் புத்தியில் பெருமாளை கும்பிடுங்க, விஷ்ணு சகசரநாமத்தை சொல்லுங்கள். கேது புத்தியில் சர்ப்ப விநாயகரை கும்பிடுங்க. விநாயகருக்கு 2 பக்கம் வந்து சர்ப்பகரங்கள் இருக்கும். விநாயகரை வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கும்பிடுங்க. சுக்கிர புத்தியில் துர்க்கை அம்மன் பூஜை பண்ணுங்க, சரியா. துர்க்கை அம்மன் பூஜை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும், வெள்ளிக்கிழமை ராகு வேளையில். அடுத்து சூரிய புத்தியில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சந்திர புத்தியில் வந்து சிவபெருமானை கும்பிடணும். திங்கக்கிழமை தோறும் சிவனாலயத்துக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு வரது சிறப்பை தரும். செவ்வாபத்தில் முருகப்பெருமானை கும்பிடணும், கந்தேச கவசம் படிக்கணும். எல்லாம் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறேன், சரியா. வழிபாடெல்லாம் சிம்பிள் தான். இதை செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அதுபோக செவ்வாய் திசை நடக்கும். அவிட்ட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் செவ்வாய் திசை நடக்கும். அவங்களுக்கும் ராகுபுத்தி நடக்கும்போது முருகப்பெருமானை கும்பிடலாம். அதே மாதிரி சந்திர திசை நடக்கும். திருவோணத்தில் கொஞ்சம் வயசில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கும் அம்மன் வழிபாடு பண்ணலாம், சரியா. திங்கக்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணலாம். உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, திருவோண நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்குனாலும் அந்த குழந்தைக்கு எதுவும் முடியலைன்னா திங்கக்கிழமை அம்மன் கோயிலில் போய், துர்க்கை அம்மன் கோயிலோ காளியம்மன் கோயிலோ போய் அம்மனை கும்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் இன்னும் நிறைய பேசலாம். இதே ஒரு 40 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கு மேலே பேசினா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பேசணும்னா சரி ஏதோ கதை அடிச்சிட்டு இருப்பான், இதை போய் என்னத்தை பார்க்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நானும் நல்ல விஷயம் நாலு சொல்லலான்னு தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். மகர ராசிக்கு எல்லா ராசிக்கும் தான் போடுறேன். இந்த ராகுவை பற்றி இதோட 3 பேருக்கு பேசிட்டேன். 3 ராசிக்கு, தனுசு, மேசம், இன்றைக்கி வந்து 3வது மகரத்தை பற்றி பேசியிருக்கிறேன். இதில் வந்து உங்கள் கோச்சார பலன்களும் சொல்லியிருக்கிறேன், ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன், லக்கண ரீதியாக ராகு நின்ற இடங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன், ராகு திசையில் ஒவ்வொரு புத்திக்கும் வழிபாடு சொல்லியிருக்கிறேன். அதுபோக ராகு ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவங்க எந்தெந்த ஸ்தலத்துக்கு போகலாம் அதையும் சொல்லியிருக்கிறேன். அதுபோக கூடுதலாக ராகுவை பற்றி சொன்னோம்னா, ராகு உங்கள் லக்கண சுபர் கூட இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு, சுபர் வீட்டில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா. அதுவும் ஒரு விதி இருக்குது, அதையும் சொல்கிறேன். இப்படி நிறைய காம்பினேஷன் இருக்குது. ராகுவை பற்றி பேசுகிறேன்னா நிறைய பேசிட்டு போகலாம். அவர் வந்து சுயசாரத்தில் இருந்தால் எப்படி, லக்கணத்துக்கு கூட சுபர் சாரத்தில் இருந்தால் எப்படி, கேந்திர சாரத்தில் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லலாம். அதுபோக ராகு ஒரு பாவ கிரகம், அவர் கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 4, 7, 10 இருந்தாலும் சுமாரான பலன்களை கொடுப்பாரு. ஆனால் உயிர் காரகத்தை பாதிப்பார். 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாயை பாதிப்பார். 10ஆம் இடத்துல இருந்தார்னா தொழிலை கொடுத்து அதில் ஒரு கடைசியில் நஷ்டத்தை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல இருந்தால் தாமத திருமணத்தை கொடுப்பாரு, சரியா. அதனால் அவர் வந்து பொதுவாக 3, 6, 9, 10, 11 இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, ராகு திசையை பற்றி மகர ராசிக்கு ஓரளவு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ தலைப்பு வந்து விடாத கருப்புன்னு தான் சொல்லுவேன், தம்மையில் போடுவேன். ஏன்னா ராகு வந்து யாரையும் விடவே மாட்டார். நீங்கள் ராகு திசை முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா மற்ற திசையிலே ஒரு வேலையை காட்டுவார். அவர் எங்கேருந்து எப்படி காட்டுறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மாயாவி முகமுடி போட்டு தான் வருவார். அதனால் குரு திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்க ஜனநாயகத்தை நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குரு தசாநாதனும் சனி பகவான் தசாநாதனும் ராகு தொடர்பில் இருக்கிறாங்களா, ராகுக்கு கேந்திரமாக இருக்கிறாங்களா, இல்லைனா இவங்க வீட்டில் ராகு இருக்காரா, அதை பார்த்துக்கோங்க. எப்படினாலும் ராகு வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுவார், சரியா. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு வழி கிடையாது, பல வழியில் ஒரு வழியில் பிடிச்சி நின்றுவார். அப்படி பிடிச்சி நின்றுட்டாருன்னா அந்த தசையில் அவருடைய ஆதிக்கம் இருக்கும். அதுதான் சூட்சுமம். அந்த சூட்சுமத்தை வந்து நீங்கள் ஒரு ஜோதிடர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஜோதிடரால் கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக ராகு திசைக்கு பலன் சொல்கிறது வந்து பெரிய விஷயங்க, குதிரை கொம்புமாங்க, வைக்கப்படுற ஊசி தடுற மாதிரி. ஏன்னா ராகு வந்து எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது.
தன்னோடு சேர்ந்த கிரகம், தனக்கு வீடு கொடுத்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், தனக்கு சாரம் கொடுத்த கிரகம், இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் பலன் கொடுப்பாரு. ஒரு வழியில் பலன் கொடுக்க மாட்டார், 4 வழியில் பலன் கொடுப்பாரு. ராகுனாலே ஜங்ஷன் தான். ஒரு ஜங்ஷனில் நிட்டோம்னா 4 ரோடு சந்திக்கும். கூட்டு ரோடு அப்படிம்பாங்க. இந்த ஈரோடு பக்கம் போனோம்னா கூட்டு ரோடு அப்படிம்பாங்க. 4 ரோடு சேர்றது தான் கூட்டு ரோடும்பாங்க. அந்த கூட்டு ரோடில் நின்றுட்டு 4 எல்லாத்தையும் பார்ப்பார். ராகுனாலே கூட்டு ரோடு தான், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பலனை கொடுப்பார். காம்பினேஷன், மிக்சர். அதனால் சனி திசை நடக்கிறவங்க, குரு திசை நடக்கிறவங்களும் ஜனன ஜாதகத்தில் ராகுவோட இன்வால்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில பேருக்கு தான் பிரச்சனையாக இருக்கும். லக்கண ரீதியாக நல்லா இருக்கும், குரு நல்ல இடத்துல இருப்பார். ஆனால் எனக்கு தசை நல்லா இல்லையா சார், எனக்கு பிரச்சனையாக இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, இடையாப்பு செக்கலே இருக்குது அப்படின்னாங்கன்னா குரு வந்து ராகு சம்மந்தப்பட்டிருப்பார். ராகு வந்து குருவை பிடிச்சி வச்சுருப்பார், ஏதோ ஒரு வழியில் பிடிச்சி வச்சுருப்பார், சம்மந்தப்பட்டிருப்பார். பிடிச்சி வச்சுருக்கிற சம்மந்தப்பட்டார்னா ராகு அங்கே டாமினேட் பண்ணுவார். அதுபோக ராகு டாமினேட் பண்ணுற கிரகம், யாராக இருந்தாலும் ஈஸியாக டாமினேட் பண்ணுவார். ஏன்னா அவரோட வேலையே அதான, நிழல் தானே, அது நிழல் கிரகம் தானே, எங்கேனாலும் போய் நிற்கும். நிழல் எப்படி வருதுன்னு சொல்லவே முடியாது. நிழலுக்கு வந்து உருவம் கிடையாது. ஸோ மனிதன் தான் விட்டாலும் அவனுடைய நிழல்கள் விடாது அவனுடைய. அதனால தான் ராகு வந்து கர்ம பலனை கூட்டுற கிரகமாக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த ராகு வந்து எப்படி எங்கே இருந்தாலும் வந்து பிடிப்பார். சரியா நேர்களே, கவனமாக இருங்க. அதுபோக ராகு வந்து உச்சாணி கொம்பு, அவர் மேலே தான் பறந்து வருவார், எப்படினாலும் தலையை அமைக்கிறார் பிடிச்சி. அதான் அதுக்கு வந்து அவருக்கு வந்து பாம்பு தலை கொடுத்துருக்குறான். அவருக்கு வந்து பாம்பு தலை தான் அவர். சரியா, மனித உடல் பாம்பு தலை. அந்த மனித உடல் வந்து சுபர்பானு என்ற அரக்கன், அவர் தலை. அந்த பாம்பு வந்து எப்படின்னா அது வாசு என்ற சிவனுடைய பாம்பு. அந்த பாம்பு தான் ராகு கேதுவாக மாறி இருக்குது. ஆனால் ராகுங்கிறது ஒரு அரக்கன். அரக்கன் தான் வந்து ராகுவோ கேதுவாக மாறி இருக்கிறார். அதுக்கு உடல் கொடுத்தது வந்து வாசு என்ற பாம்பு, சிவனுடைய பாம்பு. அதனால தான் ராகு வந்து அரக்க குணமும் ஆன்மீக குணமும் இருக்கும். ஏன்னா சிவன் கழுத்தில் இருக்கிற வாசுகி பாம்பு வந்து ஒரு புண்ணியமான பாம்பு, சிவன் கழுத்திலே இருக்குது. அது நல்ல சிவம், நல்ல பாம்பு. ஏன்னா சிவன் வந்து ஒரு தபயோகி, தபத்திலே இருக்கிறவர், ஆன்மீகம். சிவனை காட்டிலும் பெரிய ஆன்மீகவாதி யாரும் கிடையாது. ஏன்னா முக்காலத்தை உணர்ந்தவர், எப்போவுமே தபத்திலே இருக்கிற தபசி. அவர் காலத்தில் அந்த பாம்பு இருக்குன்னா எவ்வளோ தூரத்துக்கு புண்ணியமாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும், பிரசித்தி பெற்றிருக்கும் தபத்தில். அந்த உடைய பாம்பு உடைய பிடிச்சவங்க தான், பாம்பு உடலை பிடிச்சவங்க தான் ராகுவும் கேதுவும். அதனால தான் ராகு வந்து நல்ல நன்மையில் இருந்தாருன்னா ஆன்மீகப்பட்டு கொண்டு போயிடுவார். ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. ரொம்ப எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு தெரியாதாலும் இவங்களுக்கு தெரியும். ராகு அதை செய்ய வைப்பார். ராகு நல்ல நிலமையில் இருந்தார்னா யாரும் அறியாததை இவங்க அறிஞ்சிருவாங்க. மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளியே கொண்டு வருவாங்க, அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. சரியா, உடலில் உயிர் இருந்தாலுமே அடுத்த பிறவி, அடுத்த விஷயங்கள் கூடு விட்டு கூடு போயிடுது, சித்து வேலைகள், இதுக்கெல்லாம் வந்து ராகு வந்துடுவார் நல்ல நிலமையில் இருந்தார்னா. கேதுவும் அப்படி தான். கேது ஏற்கனவே ஆன்மீக கிரகம். ஸோ கேது அதில் சேர்க்க வேண்டாம். ஆனால் ராகு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பார், மட்டமான கிரகம் சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து நல்ல கிரகமாகவும் இருப்பார். அப்பேற்பட்ட ராகு பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா அவனை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டு போயிடுவார் ஆன்மீகத்தில். ஓகே நேர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பாரு. அடுத்து இந்த ராகு சனி பகவான் சேர்க்கை வந்து இருக்குது. வருகிற ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 2025 டிசம்பர் 15 வரைக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க, வழிபாடு பண்ணுங்கள், நியாய தர்மமாக இருங்க, நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் இடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.